மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு. அவரது பதில் இப்போது உறுதிப்படுத்துகிறது. செபி தலைவர் விளக்கம் அளித்த பிறகு இண்டன்பர்க் மதாபி புச்சில் மீண்டும் கைதட்டினார். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 11 இந்திய சந்தை கட்டுப்பாட்டாளர் செபி தலைவர் மாதவி பூரிப்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் இருமடங்காக குறைத்துள்ளது. மதாபி அவரது கணவர் தவால் புச்சுடன் ஒரு கூட்டு அறிக்கையில் இண்டன்பர்க் புச்சின் பண்புப் படுகொலை முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். இருப்பினும் செபி தலைவர் அறிக்கைக்கு அளித்த பதிலில் பல புதிய முக்கியமான கேள்விகளை எழுப்பிய பல முக்கியமான சேர்க்கைகள் அடங்கும் என்று ஆய்வு நிறுவனம் கூறியது. அதானி குழுமத்தின் தலைவரான கௌதம் அதானியின் சகோதரரான வினோத் அதானியால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பணத்துடன் ஒரு தெளிவற்ற பெர்முடா மொரிஷியஸ் நிதியில்தான் முதலீடு செய்ததை மாதவி உறுதிப்படுத்தியதாக இண்டன்பர்க் குற்றம் சாட்டினார். அதானி விவகாரம் தொடர்பான முதலீட்டு நிதிகளை விசாரிப்பதற்காக ஏசிபிஐ பணிக்கப்பட்டது. அதில் இமேஸ்பு தனிப்பட்ட முறையில் முதலீடு செய்யப்பட்ட நிதியும் அதே ஸ்பான்சரின் நிதியும் அடங்கும். இது வெளிப்படையாக ஒரு பாரிய வட்டி மோதல் என்று இண்டன்பர்க் மேலும் கூறினார். மதாபி ஆலோசனை வாடிக்கையாளர்களின் முழுப்பட்டியலையும் ஈடுபாடுகளின் விவரங்களையும் ஆக்ஷோர் சிங்கப்பூர் கன்சல்டிங் நிறுவனம், இந்திய ஆலோசனை நிறுவனம் அல்லது அவர் விரும்பும் வேறு ஏதேனும் நிறுவனம் மூலம் வெளியிடுவாரா என்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கேள்வி எழுப்பியது. அறிக்கை என்ன கூறுகிறது? சனிக்கிழமை ஆகஸ்ட் 10 வெளியிடப்பட்ட அறிக்கை விசில்ப்ளோவர் ஆவணங்களை மேற்கோள் காட்டி இண்டன்பர்க்கின் முந்தைய அம்பலத்திற்கு அதானி குழுமத்தை கட்டுப்பாட்டாளர் விசாரணை செய்தபோது செபி தலைவருக்கு வட்டி முரண்பாடு இருப்பதாக கூறியது. செபியில் புல் நியமனம் செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அவரது கணவர் தவால் புச் உயர்மட்ட ஒழுங்குமுறை பணியுடன் வரக்கூடிய எந்தவொரு ஆய்வுகளையும் தவிர்ப்பதற்காக அவர்களின் முதலீடுகளை அவரது ஒரே கட்டுப்பாட்டிற்கு மாற்றுமாறு கோரினார், அறிக்கை கூறியது. இந்தியாவில் ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளைகளை REIT ஊக்குவிப்பதில் ஏசிபிஐ தலைவரின் பங்கையும் இந்த அறிக்கை எடுத்துக் காட்டுகிறது. இது அவரது கணவர் மூத்த ஆலோசகராக இருக்கும் பிளாக் ஸ்டோனுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் பயனளிக்கும் ஒரு சொத்து வகுப்பாகும். அவரது ஆலோசகர் பதவிக்கு முன்பு தவால் ஒரு நிதிக்காக ரியல் எஸ்டேட் அல்லது மூலதன சந்தைகளில் பணியாற்றவில்லை. 2. செபி தலைவர் ராஜினாமா. நம்பகமான ஆதாரங்களின்படி செபியின் உயர்மட்ட படிநிலையில் உள்ள அறிக்கையின் காரணமாக ஒரு பெரிய வீழ்ச்சியை நிராகரிக்க முடியாது. அதானி குழுமம் ஏற்கனவே செபியின் அடுத்த தலைவருக்காக பரப்புரையை ஆரம்பித்துள்ளதாகவும் சமீபத்தில் ஓய்வு பெற்ற பாரத ஸ்டேட் வங்கியின் முன்னாள் தலைவரான தினேஷ் காராவின் பெயர் சுற்றி வளைக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய சந்தைகள் மற்றும் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை பொறுத்தவரை குறிப்பாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் செபியின் தலைவரை நீக்கி நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுக்கத் தொடங்கியுள்ளன. தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்.